ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை 2 நூல்கள் வெளியீட்டு விழா. இடம் அன்பகம். நேரம் காலை 10 மணி. ஜூலை 20ஆம் தேதி. மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் ரூபாய் 100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதிமுக முடிஞ்சு போய்விட்டது. தற்போது உள்ள அரசியல் கட்சிகளில் நீங்கள் பீச்சில் போய் மைக்கை போட்டு, பீச்சுக்கு வராங்களே டூரிஸ்ட்டாக வரவங்க, ஸ்டூடெண்ட்ஸு, இந்த பொழுத கழிக்க வரவன்ட்ட மைக்கை போட்டிங்க அப்படின்னா, வைகோ யார், மதிமுக யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜென்ரேஷனுக்கு 100க்கு 9 பேருக்கு தெரில, 10க்கு 9 பேருக்கு தெரில, 100க்கு 90 பேருக்கு தெரியாத ஒரு சூழல் தான் இருக்குது. வைகோ ஒரு பரபரப்பான அரசியல்வாதி. 90ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா பீக்கில் இருந்தார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி அவருடைய கட்சி நிலைமை ரொம்ப மோசமாக போய் கடைசியாக இருந்த ஒரு நபரையும் வெளியேற்றி விட்டார்கள், விசுவாசமான நபரையும் வெளியேற்றி விட்டார்கள். அவர் வெளியே போகிறாரு அப்படின்றது தான் இதோட மதிமுகவுக்கு முடிவுரை எழுதுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. ஏன்னா அடுத்த எம்பி தேர்தல் வரைக்கும் துரை வைகோவுக்கு பதவி காலம் இருக்கிறதுனால அதோடு அது ஊற்றி மூடிடுவாங்க அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வைகோ இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு மிக பவர்ஃபுல்லான லீடராக வளம் வந்தவர். 80s எண்டில், மிடில் 80ஸ்லேருந்து 85லேருந்து 95 வரைக்கும் மிக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு அரசியல் தலைவராக, பெரிய பரபரப்பு. இப்போ எப்படி சீமான் சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் சீமானாக இருந்ததோ இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும், ஸோ அதே மாதிரி இப்போ அண்ணாமலை எப்படி பரபரப்பாக இந்த ஜென்ரேஷனுக்கு இருந்த மாதிரி, கொள்கை ரீதியாகவும் இவர்கள்லாம் இப்போ டுபாகூர்கள் பொய் புரட்டு பித்தலாட்டம் மாற்றி பேசக்கூடியவர்கள். ஆனால் அரசியலை வரலாறுகளை தெரிந்து வைத்து கொண்டு நீங்கள் ஃப்ரெஞ்சு வரலாறாக இருந்தாலும், ஜெர்மன் வரலாறு, ஹிட்லர் வரலாறாக இருந்தாலும், அமெரிக்க வரலாறாக இருந்தாலும் எல்லாத்தையும் அத்துப்படியாக அடித்து பேசி தெறிக்க விடுபவர் வைகோ. அவர் அரசியல் காலத்தில் மட்டுமில்லாமல் எல்லா காலத்திலும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவரை பொது பேச்சாளராகவும் அழைப்பார்கள். வழக்கறிஞர் சங்கம், சென்னை மெட்ராஸ் பார் அசோசியேஷனாக இருந்தாலும் சரி, பல்வேறு அறிவு சார்ந்த தளங்கள்லேயும் அவரை அழைத்து பேச வைப்பது வழக்கம். இப்படி ஒரு பரபரப்பான லீடர் ஆனார். பேசினார்னா அடித்து நொறுக்குவார். 2 மணி நேரம் அவர் பேச்சை கூட அப்படின்னு கண்ணை செய்யாமல் நாம் பார்த்து கொண்டிருக்க முடியும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இன்னொரு பக்கம் ஈழத்தமிழர்களுக்கு வைகோ ஒரு மிகப்பெரிய ஈழ போராட்டத்தில் ஒரு முக்கியமான இடத்தை வகித்தார் வைகோ. கொள்கை ரீதியாக தனி ஈழம் பெறுவதற்காகவும் இங்கு மிகப்பெரிய உதவிகளை எல்லாம் செய்திருக்கிறார். அதே மாதிரி பிரபாகரன் இங்கே இருந்த காலகட்டத்தில் பல வழக்குகளை சந்திச்சிருக்கிறார். வாழ்நாளில் பெரும்பகுதியை ஈழத்தமிழர்களுக்காக இழந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, வைகோ அரசியல் எப்படி குழி தோண்டி புதைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவருடைய கொள்கை முடிவுகளும் அவர் எடுத்த சரியான நேரத்தில் எடுத்த தவறான நேரத்தில் எடுத்த சரியான முடிவுகள்னு சொல்லி அவர் ஆட்டையை முடிச்சு வச்சிருச்சு. இன்றைக்கி ஃபைனலாக கடைசி ஓவரை யார் கையிலனா, இப்போ நீங்கள் கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்ப்பீங்க, ஐயையோ சொதப்பல் ஆகாவலி இவன் கையில் போய் கடைசி ஓவரை கொடுக்குறாங்களே, வேறு யாராவது நல்ல பவுலர் கையில் கொடுத்துருந்தா மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். 6 பால் 15 ரன் இருக்கும். சரி, அழகாக ஒரு நல்ல பவுலர் போட்டால் விக்கெட்டே எடுத்துடலாம், லாஸ்ட் 1 விக்கெட்டு தான் இருக்கும். அப்போன்னு பார்த்து ஏதாவது ஸ்பின் பவுலரு சொதப்பல்களை போட விட்டால் என்ன பண்ணுவான், அவன் 6 பாலில் 18 ரன் அடிச்சுட்டு போயிடுவான். அடித்து மாபெரும் வெற்றி அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ ஊரே தலையில் கை வச்சாலே, இந்த ஆகாவலியை போய் போட விட்டாங்க, லாஸ்ட்டு பாலை முடிச்சிட்டானே ஆட்டை. அந்த லாஸ்ட்டு பால்லையும் லாஸ்ட் ஓவர்லேயும் தான் இந்த மேட்சே ஃபைனல்ஸே இருக்குங்கும் போது ஒரு ஆகாவலி பவுலர் போட்டால் எப்படி ஆகும் அப்படி மேட்சோட வின்னிங் டேர்ன் ஆகுமோ, அதே மாதிரி இன்றைக்கி துரை வைகோவை கொண்டு உள்ளே நுழைச்சி கட்சியை டோட்டலாக முடிச்சிட்டார் வைகோ அப்படின்னு பார்க்கலாம். அதாவது வைகோ ஒரு கல்வெட்டு மாதிரி வச்சுருந்தார் அவருடைய கட்சி அலுவலகத்தில். மதிமுக துவங்கப்பட்ட போது அதில் முக்கிய தலைவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7-8 பேர் திமுகவில் அன்றைக்கு 2ஆம் நிலை 3ஆம் நிலையில் இருந்தவர்கள் எல்லாம் போய் வைகோவுக்கு ஆதரித்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை தமிழக அரசியல் ஏற்படுத்தினா வைகோ. 1994 அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பரபரப்பு. கிட்டத்தட்ட 6-7-8 பேர் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அவரை கட்சியை விட்டு திமுகவில் நீக்கிட்டாங்கன்னு சொல்லி, அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷனுக்காக தான் இந்த வீடியோ, பழைய ஆட்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது கருணாநிதியை கொல்வதற்கு இவர் முடிவு செய்து இவர் சதித்திட்டம் தீட்டினார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அதற்கு முந்தைய குற்றச்சாட்டு, இவர் தலைமைக்கே சொல்லாமல், கட்சி தலைமையிட்ட பெர்மிஷன் வாங்காமல் கள்ளத்தோணியில் இன்னொரு நாடான இலங்கைக்கு போய் தர்ம சங்கடத்தை கட்சி தலைமைக்கு ஏற்படுத்தினார் அப்படின்றத அவர் மேலே உள்ள குற்றச்சாட்டு. 2வது, இவர் கலைஞரையே முடிச்சு கட்டுறதுக்கு தான் அதிகாரத்தில் வருவதற்காக ஒரு சதித்திட்டத்தை தீட்டினார்ன்றப்ப தான்
கையோ முய்யோன்னு கத்தி கதறினார் வைக்க. நான் ஐயோ நான் துரோகியா, நானா அந்த வேலையை செய்ய போகிறேன், நானா அவரை கொலை செய்ய போகிறேன், எனக்கு அப்படி ஒரு பதவியும் தேவையில்லை, ஆச்சு பூச்சுன்னு சொல்லி அங்கேருந்து வெளியே வந்தேன்னு. இதை பார்த்து தலைவா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களை போய் இப்படி சொல்லிட்டாங்களேன்னு தீ குளித்து பல ஹியூமன் கேட்டல் செத்து போனான். தொண்டன், தீவிர தொண்டன் சொல்லி அவன் எதுக்காக செத்தான்னா திமுகவுக்கு எதிராக திமுக இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லிவிட்டதே அப்படின்றதுக்காக செத்தான். கடைசியில் திமுகலே வந்து சேர்ந்துட்டார். எதையெல்லாம் இவர் செய்ய மாட்டேன்னு சொன்னாரோ, எதுக்காகலாம் இவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டாரோ, எதற்காக இவர் புதிய கட்சி ஆரம்பித்தாரோ, எதற்காக வேறு கொள்கையில் ஃபாலோ பண்ணாரோ, எல்லாத்தையும் அவரே மண்ணை போட்டு மூடிட்டார். சரியா? திமுக எதிர்ப்பில் தான் கட்சி வளர்ந்தது. கருணாநிதிக்கு எதிராகத்தான் கட்சியை துவங்கினார் அவர். ஆனால் அதே கலைஞரோட போய் பிற்காலத்தில் கூட்டணி சேர்ந்தார். திருப்பி கலைஞரை ஏமாற்றி விட்டு மீண்டும் ஜெயலலிதாவோட சேர்ந்தார். திருப்பி ஜெயலலிதா ஏமாற்றி விட்டு இப்படி மாறி மாறி இருந்தோடனே அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்போதே அஸ்தமித்து விட்டது, இறங்கி விட்டது. இருந்த போதிலும் சிலர் சரி நல்ல மனுஷன் காசு வாங்க மாட்டார், அப்படி பண்ணார் இப்படி பண்ணார், ஈழத்தமிழர்களுக்காக அப்படிலாம் பண்ணியிருக்காருன்றதுக்காக சொற்ப பாவப்பட்ட தொண்டர்கள், அப்பாவி தொண்டர்கள் அவரை தொடர்ந்து கொண்டிருந்தாங்க. மொத்தமாக மாற்றி 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 அண்டாவை இங்கே அடக வைக்க, அங்கே அடக, இந்த சேட்டுட்டு வந்து மீட்ட வேண்டியது அந்த சேட்டு அடக வைக்க வேண்டியது, அந்த சேட்டை மீட்க வேண்டியது இந்த சேட்டை அடக வச்சு, சரி இப்படி போய் தொலைது, ரைட் ஓகே வைகோவோட இது முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் அரசியலுக்கு துளியும் தொடர்பு இல்லாத பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருந்த அவருடைய மகனை, ஏன்னா எந்த வாரிசு அரசியலை எதிர்த்து திமுக விட்டு வெளியே வந்தேன்னு சொன்னாரோ அதே மாதிரி, அதாவது திமுக வாரிசுன்றது கூட மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறு வயது முதல்ல கலைஞரை ஃபாலோ பண்ணுவார். நாங்களாம் ப்ரெஸ் மீட்டில் பார்த்துருக்கோம், கலைஞர் உட்கார்ந்துருப்பார். அவருடைய மகனாக இருந்தால் பக்கத்தில் உட்காந்துருக்கலாம், ஆனால் கலைஞர் உட்கார விட மாட்டார். கதவுக்கிட்ட நின்று தன் தந்தை பத்திரிகையாளர்களுக்கு என்ன கேள்வியை எப்படி எதிர்கொள்கிறார், என்ன பதில் சொல்கிறான்னு பார்த்தவர் ஸ்டாலின். அணுவாக அவரிடம் வந்து ஒரு மாணவனைப் போல, கல்வி கற்பதை போல கற்று தேர்ந்த ஒரு வாரிசு. இவர் மகன் வந்து சிகரெட் விற்றுட்டு இருந்தார், ஹோல்சேலாக சிகரெட்டு பிஸ்கெட்டு ஹோல்சேல் வியாபாரி. கொண்டு வந்து வாரிசு கட்சியை காப்பாற்றுன்றதுக்காக தொடர்பே இல்லாத, அரசியல்னால் என்னன்னே தெரியாத ஒரு அறவே காட்டுத்தனமான துரை வைகோவை கொண்டு வந்து கட்சிகளை பூத்தி கடைசியில் இந்த கட்சியை துவங்குவதற்கு ஒரு 8 பேர் தான் முதல் காரணம். அவர்களுக்கு கல்வெட்டெல்லாம் வச்சுருந்தாரு. அந்த 8 பேருமே வெளியே போயிட்டாங்க, எக்ஸப்ட் வைகோ மட்டும்தான் கட்சியில் இருக்கேன். மற்ற எல்லா மூத்த தலைவர்களும் வெளியில் போயிட்டாங்க. காரோட்டி கண்ணப்பன்லேருந்து கணேசன்லேருந்து எல்லாமே போயிட்டாங்க. அவர் கூட யார் யாரெல்லாம் அன்னைக்கு டாப்பில் இருந்து வந்தாங்களோ எல்லாமே போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து, ஏன்னா இவரை அப்போதே புரிந்து கொண்டார்கள் அவர்கள். ஆனால் நம்ம மல்லை சத்யா மட்டும் கடைசி வரைக்கும் நின்றார். கடைசி நமக்கு மல்லை சத்யா 20 வருடமாக அவருடைய என்ன அரசியல் மூமெண்ட் எல்லாமே தெரியும். எந்த அரசியலில் எந்த உள்நோக்கம் இல்லாமல் சம்பாதிக்காமல் வைகோ அவர்களே கெதி, வைகோ தான் எனக்கு ஒரே தலைவன் இருந்த முழுக்க 99% விஸ்வாசியை ஏற்கனவே வந்து நாஞ்சில் சம்பத் பற்றி தெரியும். அதே மாதிரி வைகோ மாதிரியே கருப்பு துண்டை போட்டுக்கொண்டு வைகோ ஸ்டைல்லே பேசிக்கிட்டு இருந்த ஒரு ஜெராக்ஸ் காப்பி. வைகோவோட தீவிர பக்தன், வைகோவோட தீவிர ஆதரவாளர். அப்படியே வைகோ என்ன செய்கிறாரோ அதை பூரா அதே மாதிரி ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஒரு கருப்பு துண்டை போட்டு பேசிக்கிட்டு இருந்தவரையே எவனா துரத்தி விடுவானா? நம்மை போல இமிட்டேட் செய்து பேசிக்கொண்டு நமக்கு மிகப்பெரிய தொண்டனாக நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷனையே தூக்கி எறிஞ்சப்போ வைகோ எவ்வளோ பெரிய, அதாவது என்னென்னா அவருக்கு மசாலா இருக்கா இல்லையானே தெரில அப்படின்றது அப்பயே மக்கள் புரிஞ்சு. அதாவது பெரிய பெரிய தலைவர்கள் வெளியேற்றுது வேறு. நாஞ்சில் சம்பத் போன்ற அப்பாவி, அவர் ஆஞ்சில் சம்பத்தில் பாவம் அரசியலில் எதுவுமே சம்பாதிக்கல. ஒரு கூட்டம் போட்டால் 5000 2000 தருவாங்க, அதுக்காக பஸ் ஏறி ஊராக போய் மதிமுகவை வளர்த்து கொண்டிருந்த நாஞ்சில் சம்பத்தை போய் கட்சியை விட்டுனார். அப்பயே வைகோ மரம் கலண்டுருச்சு அப்படின்றது முடிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியில் மல்லை சத்யா ஒருத்தர் தான் அந்த மதிமுகவிலே தெரிந்த நபர். எல்லாருக்கும் மதிமுகவினர்கள் மல்லை சத்யா மட்டும்தான் தெரிந்த நபர். துரை வைகோவை பல பேர் நேர்லேயே பார்த்துருக்க மாட்டாங்க. மதிமுக சேர்ந்தார். துரை வைகோவத்துக்கு வாரிசு அரசியல்னு சொல்லி போட்டு, ஏன்னா கட்சிக்கு தீவிர தொண்டனாக, வைகோவோட தீவிர தொண்டனாக இருந்த சத்யாவை தூக்கி எரிஞ்சிட்டார். இனி அப்போ இந்த கட்சியை மூட போகிறாருன்னு அர்த்தம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, துரை வைகோ ஒரு வியாபாரி, சிகரெட் வியாபாரி. புரியுதா? முழுக்க எந்த தமிழர்களுக்கும் அவருக்கு சம்மந்தமே இல்லை. தமிழர் வாழ்வியலுக்கோ தமிழர்கள் போராட்டத்திற்கோ இவங்க அப்பாவுடைய ஒரு அரசியல் நாலேஜில் ஒரு 5% கூட இல்லாத ஆள் துரை வைகோ இவருடைய மகன் என்கிற ஒரே காரணத்துக்காக அவரை தூக்கி அரசியல் வாரிசாக போட்டு, இதில் அவர் எம்பிக்கு நிற்க மாட்டாராமா, சொந்த சின்னத்தில் தான் நிற்பாராமா. சரி அப்போ மதிமுக மட்டும் நின்று பார்க்கட்டும். மதிமுக மட்டும் எங்கேயா நின்று 5000 ஓட்டு வாங்குமா? எம்பி எலெக்ஷனில் ஒரு 25000 ஓட்டு வாங்கிடுவாங்களா? அவர் அப்படி இருக்காராம். அதனால் திமுக வந்து இந்த சின்னத்தில் நிற்க சொன்னதுனால அவர் கோவமாக அழகாக வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முருகன் வந்து கடந்த வாரத்தில் ஒரு கோடி மீடியா ஒரு முக்கியமான
சேனலுக்கு 1-to-1 பேட்டி கொடுத்துருப்பாரு. என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் எங்களை நோக்கி வருகின்றன, வந்து கொண்டிருக்கின்றன. அது காரணம் என்னென்னா, துரை வைகோட்ட முருகன் பேசினது தான். துரை வைகோ இல்லை நாங்கள் வந்து பாஜகவோட சேர்ந்துடுறோன்னு சமிக்கை கொடுத்ததோட விளைவு தான் முருகன் வந்து கோடி மீடியா ஒன்று கூப்பிட்டு, அதாவது டாப்பில் இருக்கக்கூடிய அந்த கோடி மீடியாவில் முக்கியமான நிருபருக்கு பேட்டி அளித்தது. அப்போ இந்த கட்சியை கொண்டு போய் ஒட்டுமொத்தமாக திராவிட வரலாற்றை பேசி வந்த வைகோ, தமிழர்களுக்காக போராடிய வைகோ வயசாகிடுச்சு, கட்சி அப்பா வாரிசு அப்படின்றதுனால இந்த இயக்கத்தை கொண்டு போய் பாஜக காரன்ட்டு அடகு வைக்க துணிந்து விட்டார் துரை வைகோ. ஆனால் துரை வைகோ அடகு வச்சாலும் அது ஒன்றத்துக்கு ஆகாது. அந்த ஆண்டாலாம் பழைய ஆண்டான். இது அடகு வாங்குறாங்கன்றதே பெரிய விஷயம். புரியுதா உங்களுக்கு? இந்த பழைய காலத்தில் வந்து பழைய சேலையெல்லாம் அடகு வைப்பாங்க. சேலை, பழைய பாத்திரம்லாம். அந்த மாதிரி இது ஒரு பழைய பாத்திரம். இந்த பழைய பாத்திரத்தை அவன் அடகுக்கு எடுத்துக்கிறேன்றதுனால அவன்கிட்ட கொண்டு அடகு வைப்பதற்கு துரை வைகோ தயாராகிவிட்டார். எனவே இந்த அண்டா அதோட அவங்க உருக்கி விற்றுருவாங்க. அதோட அந்த அண்டா முடிய போகுது அப்படின்னு பார்க்கலாம். வைகோ காலத்திலேயே நம்மளாம் நினைத்தது வைகோ காலத்திற்கு பிறகு மதிமுக இருக்காது அப்படின்னு. வைகோ காலத்திலேயே மதிமுக அழிந்து விட்டது, முடிந்து விட்டது, அது புதைத்து விட்டார்கள் அப்படின்றத துரை வைகோ இருக்கும்போதே தன் தந்தை முன்னாடி அதை செய்து முடிச்சிட்டார் அப்படின்னு பார்க்குறோம். இனி மதிமுகவோட சாப்டர் க்ளோஸு. வைகோ இருக்கிற வரைக்கும் அப்படியே உரைச்சிக்கிட்டு இருப்பார் திமுகவில். இன்னொரு விஷயம் என்னென்னா, திமுகவில் இருந்து வைகோவுக்கு பிறகு அப்படி இருந்தால் கூட வைகோ நினைவுகளை திமுக போட்டுரும். இவர் இப்படி ஒரு தலைவர் இருந்தார் போனார்னு ஏதோ வருஷம் ஏதாவது ஒரு நினைவேந்தலில் நடத்திக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. பாஜகவில் போனால் அதுவும் போயிடும். இவங்க அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சி, வளர்த்த இயக்கம், தமிழர்களுக்காக நிறையா செஞ்சுருக்கார் வைகோ. இருந்தாலும் வைகோவுடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது. அவர் எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல்ல பங்களாகலாம் கட்டி போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் அப்படின்றத அவர் மகனை முடித்து வைத்து விட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இனி மதிமுக குழியை தோண்டி புதைச்சிட்டாங்க அப்படின்னு இருந்த ஒரே ஒரு ஆள், இந்த மதிமுகவில் தெரிந்த நபர் யாருன்னா வைகோக்கு அடுத்து மல்லை சத்யா, அவரும் போயிட்டார். ஸோ மதிமுக மூடு விழா வந்துவிட்டது, அது புதைகுழிக்கு போய்விட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.